धर्मेंद्र प्रधानी வாய் திறங்க சிஎம் சரின்னு சொல்லிட்டு வாயில் ஒரு இதை வைக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? தகுதி இருக்குதா? ஃபஸ்ட்டு அதை பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா? 5 வருஷமாக நீங்கள் எங்கே போனீங்க? இப்போ நீங்கள் கேட்டிருக்க வேண்டியதானே, உதயநிதி அவர்களை நீட் ரகசியம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்க வேண்டியதானே. அதே மாதிரி எம்கே ஸ்டாலின் அவர்களே, அதாவது முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, உங்களோட நீட் ரகசியம் என்ன? ஏன் நீட்டு நீங்கள் இந்த 5 வருஷமாக ஒழிக்க முடியல? பிடுங்கிட்டு இருக்கீங்களா? ஏன்னா ஏதாவது போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருக்க வேண்டியதானே. ஏன் கேட்கல நீங்கள்? அப்போது அங்கே வாயை திறக்கிறதுக்கு வக்கு இல்லை. அதே மாதிரி 200 வாங்கிட்டு என்னன்னாலும் பேசலாம், என்னன்னாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு 200 பியூர் கொத்தூஸாக நீங்கள் இருந்துக்கிட்டு இப்போ நீங்கள் பெருசாக உத்தமங்க மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்கார இருக்குதெல்லாம் அயோக்கியத்தனமாக இருக்குது. கட்சியோட ஸ்கோரை இதில் பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சரியா? நான் டேரக்டாக சொல்கிறேன், இந்த ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு வந்திருக்கீங்க டிஷர்ட். ஜென்சி டிஎம்கேன்னு சொல்கிறேன். ஓகே, ஆல்ரெடியே இதுக்கு வந்து ஒரு முத்திரை குத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு அவங்க எல்லாம் தெரிஞ்சு தான் அதில் வந்து உட்காந்துருக்காங்க. தெரியாமல் ஒன்றும் கிடையாது ப்ரோ. தெரிஞ்சு தான் அவங்க சுத்த தெளிவாக அவங்க ஆல்ரெடி இந்த போராட்டமே டிஎம்கே தான் நடத்துகிற மாதிரி ஒரு பிம்பத்தை செட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடக்கல, மாணவர்கள் போராட்டம் பண்ணல, அங்கே அடிபட்டு மிதிப்பட்டு பண்ணிட்டு இருந்தாங்களா, அதுவே டிஎம்கேல தான் பண்ணாங்க. ஏன்னா அங்கேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஸ்கோர் ஒன்று பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கிறவங்களாம் அங்கே போய் எதை நீட்டு 5 வருஷமாக ஒழிக்க தெரியாத தற்குறி பயிலெல்லாம் இருந்துக்கிட்டு இப்போ வாய்க்கிலே உட்காந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அவங்கெல்லாம் வந்து அங்கேயே நாங்கள் குரல் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க கூட்டத்தில் உட்கார மாதிரி உட்காந்து ஒரு பிலாப்பி காமிச்சு டிஎம்கே தான், டிஎம்கேனா நீட்டை ஒழிக்கிறதுக்கு மிகப்பெரிய பங்கு வச்சுனது டிஎம்கே தான். 5 வருஷம் நாங்கள் நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு கடைசியில் ஒரு பல்லு குத்துற குச்சிக்கு கூட உதவாத பயலல் ஆகிட்டானுங்க இந்த டிஎம்கேக்காரங்க. அவங்க அங்கே உட்காந்து ஸ்கோர் தான் பண்ணுவாங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பண்ணீங்களா ஒரு போராட்டம், அதுவே டிஎம்கே தான் முன்னெடுத்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பரப்புரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிங்க பார்த்தீங்களா, அந்த சக்ஸஸ் யாரால கிடச்சுன்னா டிஎம்கேல தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசலை. அவங்களே தன்னைத்தானே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கிய பம்பா பார்த்தீங்கன்னா இவருக்கு சொன்னதில் ஒரு செருப்படி விழுந்துச்சு ஜூலிக்கு. அப்பவும் மானம் கட்டு அதுக்கெல்லாம் எங்கே இருங்க மானம் இருக்கணும். மானம் இருந்துச்சுன்னா இப்படிலாம் வந்து உட்காராது இல்லை தற்கொரிகள். இவங்க தற்கொரியாக இருந்துட்டு மற்றவங்கள தற்கொரியாக பேசுறதுக்கு. இப்போ புரியுதா யார் தற்கொரியாக இருக்கிறாங்க, யார் இங்கே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளர், மனித நேயம் இல்லாதவங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ் மேல கைய வைப்பாங்க. மனசாட்சியே இல்லாதவங்க தான் மாற்றுத்திறனாளிகளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. நான் யார பத்தி சொல்றேன்னு தெரியுமா? அப்பா வேலை உங்கள் அப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க சரிங்களா. அந்த வேலையை எப்படி பார்க்கணும்ப்பா, இப்படி தான்ப்பா பார்க்கணும், நம்ம எப்படி முட்டு கொடுக்கணும், அதை பற்றி யோசிங்க. அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க பார்த்தீங்களா. எது டிஎம்கே அரசில் நடக்காத மாதிரி எப்படிங்க உங்களுக்கு கூச்ச நாச்சம் இல்லாமல் உங்களால் பேச முடியுது? இப்போ நம்ம அதை பண்ணியிருக்கிறோம், அங்கே நாங்களும் அதை பண்ணோம், நாங்களாம் இதிலும் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்களும் இதை பண்ணாதீங்க, நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுங்க. நீங்கள் எதுவும் பண்ணாத மாதிரியும் நீங்கள் வந்து இங்கே தப்பு நடக்குதுன்னா அது நீங்கள் என்ன சொல்லணும், நாங்களும் இந்த மாதிரி தான் நாங்கள் ஆட்சி பண்ணும்போது பண்ணோம், நீங்களும் அதை தப்ப பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி நிதானமாக பேசணும். இந்த மாதிரி காசு கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஒரு இதாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூவக்கூடாது. அதே மாதிரி சென்னையில் தூய்மை பணியாளர்கள்லாம் போகிறானாங்களா, அப்போ அக்கா எங்கேயாவது புல்லுகில் பிடுங்க போனீங்களா, இல்லைனா குரங்குக்கு பேன் பார்க்க போனீங்களா, இல்லைனா ஏதாவது வேற எங்கேயாவது டூருக்கு போயிட்டீங்களா, இல்லைன்னா அந்த கிரகத்திலே இல்லையான்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா அப்போல்லாம் நீங்கள் குரல் கொடுக்காதவங்க, அப்பவும் இதே மக்கள் கஷ்டப்படுறாங்க, அப்பவும் இந்த டிஎம்கே அரசு எவ்வளவோ பண்ணியிருக்குது, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துருக்காங்க, அப்போல்லாம் கேள்வி கேட்காத இந்த அக்கா இப்போ வந்து இந்த டிஎம்கேக்கு முட்டு கொடுக்குதுன்னா இது நம்ம எப்படிங்க சொல்ல முடியும்? கொஞ்சமாவது சோத்தில் உப்பு, அதாவது மெயினாக உப்பு போட்டு கொஞ்சம் சாப்பிடுங்க, கொஞ்சம் ரோசம் வந்துச்சுன்னா கேட்க தோணும். புரியுதா? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஐயா, ஜோக்கர்னு சொல்றதுக்கும் போலி போராளின்னு சொல்றதுக்கும் இந்த தைரியம் தேவையில்ல. இந்த கொற்ற மலையில இங்க உட்கார்ந்து
இதெல்லாம் வந்து மானம், ரோசம், வெக்கம், சூடு, சோரணை எதுவுமே கிடையாது. மனுஷனாக வாழ்றதுக்கு தகுதியும் கிடையாது. இதை பற்றி பேசி என்னத்துக்கு? ஏற்கனவே இது அங்கே போய் பேசி செருப்படி வாங்கிட்டு வந்து தான் மிச்சம். பட் அதை விட்டுட்டு என்னங்க பண்ணுறது? எங்கெங்கே ஸ்கோர் கிடைக்கும், எங்கெங்கே பப்ளிசிட்டி நடக்கும், எங்கெங்கே போராட்டம் நடக்கும், எதுக்கு ஆப்போசிட்டாக போராட்டம் நடக்கும், அங்கே போய் நம்ம என்ன ஸ்கோர் பண்ண முடியும், நம்ம எப்படி பப்ளிசிட்டி பைத்தியம் தேட முடியும், நம்ம எப்படி நம்மளோட புகழை பாட முடியும், நம்ம எப்படி இந்த வைரல் ட்ரெண்டிங்கில் வர முடியும், அதை வச்சு எப்படி காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா யோசிக்கிறது. இதெல்லாம் மக்களுக்காக யோசிக்கல. மக்களுக்காக யோசிக்கிறவங்க பல காலமாக யோசிச்சு இந்த மாதிரி இதில் இறங்கி பேசுகிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் யாருங்க தேட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு தான் பப்ளிசிட்டிக்காகவும் தான் சம்பாத்தியத்துக்காகவும் தன்னோட ஃப்ரேமுக்காகவும் உட்காந்து பேசுகிறவங்கள பற்றி என்ன பேசுகிறது? ரெண்டாவது, மனுஷனாக வாழ்கிற கொஞ்சமாவது ஒரு அந்த தகுதி இருக்கும். நம்மளை யாராவது ஒருத்தங்க பேசிட்டாங்க, நமக்கே தெரியும் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அந்த குற்றம் எப்படி நான் சொன்ன மாதிரி தானே அது வந்து கொடுத்துட்டே இருக்கும். அப்போ நம்ம எதுவும் ஒரு கட்சியை சார்ந்திருக்க முடியும், நம்ம எதுவும் பண்ணாத மாதிரியும் எதுவும் அந்த கட்சியில் நடக்காத மாதிரியும் உட்காந்து இப்போ புதுசாக இருக்கிறவங்க ஏதோ பெருசாக பண்ணுற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட அந்த மானம், ரோசம், நான் கேட்ட மாதிரி தான் இந்த நம்ம கேட்டேன்ல, நம்ம கட்டப்பா மகளுக்கு கேட்டேன்ல, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கேட்குறக்கும் இந்த மாதிரி பேசுகிறக்கும் வந்து தோணாது. இதுக்கு ஒன்றுமே இல்லை. இது ஒரு மனித பிறவியே கிடையாது. வேற ஒரு கிரகத்துலேருந்து தப்பி தவறி இங்கே பிறந்த இது மாதிரி தான் தெரியுது. அப்படிப்பட்டது நம்ம கலியுகத்தில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ராஜ்மோகனை வெளியே துரத்துறாங்களா? அப்படிங்களா? அந்த கூட்டத்தில் வந்து இந்த எப்படி குள்ளநரி வேலை பார்த்தது யார்? நீங்கள் தானே? அதே மாதிரி அந்த கூட்டத்தில் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்காக டிஎம்கே ஜென்சி பாய்ஸ் உள்ளே இறங்குனீங்களா? அது யார்? நீங்கள் தானே? அந்த கூட்டத்தில் போராட்டம் பண்ணுறவங்களோட போராட்டம் எப்படி சொல்கிறது, இவங்க அந்த கூட்டம் போராட்டம் பண்ணுறவங்களோட எதுக்காக போராடுறவங்களோட இந்த மாதிரி நீட்டை ஒழிப்புன்னு சொல்லிட்டு வாய்ஸால் விட்ட தற்கொலை பயில தான் உள்ள பாதி பேர் இருந்தாங்க. அதை வச்சுக்கிட்டு ராஜ்மோகனை வெளியே துரத்திட்டாங்க. உங்களை வெளியே துரத்தும் போதில் தெரியலையா? அதே மாதிரி இதை கட்சி சார்ந்து பேசுகிறீங்க, கட்சி சார்ந்து மாத்துறீங்க, இதை ஒரு கட்சியோட இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கும் போதுலாம் அங்கே என்ன புடுங்க போயிருந்தீங்களா? மிஸ்டர் சரண் விஜயா ஆர்ஜேவா அவன் எங்கே போயிருந்தீங்க? நீங்கள் எங்கேயும் போகலை. அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீங்கள் வெளியே போனாலும் மட்டும்தான் மிச்சம். அதாவது நான் ஒன்று கேட்குறேங்க, உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது? டிஎம்கேக்காரவங்களுக்கு இந்த நீட்டை பற்றி பேசுகிறதுக்கு துளி அளவு தகுதி இல்லை. நீட் ரகசியம் இருக்குது, நாங்கள் இப்போ நீட்டை ஒழிச்சிருவோம், 6 மாதத்தில் ஒழிச்சிருவோம், 7 மாதத்தில் ஒழிச்சிருவோம், 1 வருஷத்தில் ஒழிச்சிருவோம். அதே மாதிரி அங்கே போராட்டம் எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களா? அப்புறம் அங்கே இருக்கிறவங்க நீட்டை வேணான்னு கூட சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு 3 டிமாண்டு வச்சாங்க. அந்த டிமாண்டில் ஒரு 1 2 நிறைவேற்றிட்டாங்க. நீங்கள் எதுக்காக போராடுறீங்க? நாங்கள் நீட்டு வேண்டான்னு சொல்கிறோம், நீட்டே இருக்கக்கூடாது, 5 வருஷம் எங்கள் புடுங்க இருக்குது. அதாவது நான் தான் சொல்கிறேன்ல, ஒவ்வொரு புல்லாக பிடுங்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒரு 10 புல் பிடுங்கியிருப்பாங்க போல். என்ன மிச்சத்தெல்லாம் பிடுங்கி வர்றதுக்குள்ளே இன்னும் 100-200 வருஷம் போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்டா கொஞ்சமாவது சூடு சொரணை சொல்லி எனக்கு வெறுப்பாகி போச்சுங்க. அதாவது இதுக்கெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது நினைக்கிற ஆட்களாக இருந்தால் பரவாயில்ல, மக்கள் என்னன்னு கெட்டு போனாலும் பரவாயில்ல, நம்ம சார்ந்த கட்சிக்கு நம்ம எப்படினாலும் முட்டு கொடுக்கணும், 200 ரூபா கிரெடிட் ஆகுதா அதுக்கு என்னென்னலாம் பேசணும், பியூர் கொத்தூஸாக நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கிறவங்க எப்படினாலும் இருக்கணும். உனக்கெல்லாம் தகுதி கிடையாது மிஸ்டர் ஆர்ஜே சரணா, விஜே சரணா, உனக்கு தகுதியே கிடையாது. உன் கட்சியில் ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க தப்பாக பேசிட்டாலும் இந்த கட்சியில் இருக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நீ ஒரு வீடியோ போட்டவங்க தானே, கட்சியில் இருக்கவங்களே அசிங்கப்படுத்துவாங்க. அப்போ உன்னை எப்படி பேசுறது? நீ கருப்பாம்பூச்சி யாரு ப்ரோ? இல்லைன்னா கக்கூஸ் கலவரா கூட இரு, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீ அறிவாலயத்தில் என்னாலும் பண்ணிட்டு போ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. உனக்கு அங்கே என்ன வேலை? ஐயோக்கனுக்கு அங்கே என்ன வேலை? அதாவது நல்லவனுக்கு அங்கே வேலை இருக்குது, மக்களுக்காக போராடுறவனுக்கு அங்கே வேலை இருக்குது, ஐயோக்கனுக்கு அங்கே என்ன வேலைன்னு தான் கேட்குறேன். நீங்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு போராடுறாங்களா ப்ரோ? நீட்டுக்காக குரல் கொடுக்குறாங்களோ? இப்போ 5 வருஷமாக எங்கேயாவது நான் கேட்ட மாதிரி தான் எல்லாருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க கேட்டவங்களுக்கெல்லாம் அதே தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எங்கே போயிருந்தீங்க ப்ரோ? காக்கூரச்சராக இருந்தாங்களா? அறிவாலயத்தில் கக்கூஸ் கழுவிட்டு இருந்தீங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ப்ரோ? அதாவது இவங்கெல்லாம் மக்களுக்கு நல்லது நினைக்கிற ஆட்களே கிடையாது. தயவு செஞ்சு நான் ஒன்று சொல்கிறேன், மக்களுக்காக சொல்கிறேன், இவங்களெல்லாம் நம்பாதீங்க. இதுக்கெல்லாம் வந்து எப்படின்னா அப்பப்போ வந்து குரல் கொடுத்துட்டு இவங்க ஆட்சியில் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து அந்த தேனும் நீங்களாம் ஆறில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி பிடிச்சிங்களா, அந்த தண்ணி குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, கடந்த 5 வருஷமாக வந்து அதில் வந்து பால் அதெல்லாம் வந்து அமிர்தமாக இருந்துச்சு. இப்போ எப்படின்னா விஜய் அவர்கள் அரசு அமைஞ்சதுக்கப்புறம் அந்த ஆறுலாம் வந்து ரத்த ஆறாக ஓடிட்டு இருக்குது. நீங்கள் எடுத்து குடிக்கிறனால ஒரு மனுஷனோட ரத்தத்தை எடுத்து குடிச்சிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா ரத்தத்தை நம்மளே உறிஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஆட்கள் இவங்க.
அப்படிப்பட்டவங்ககிட்ட நம்ம பேசுகிறது வந்து இவங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் வந்து 6 அறிவு இருக்குது அப்படின்னா ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு கூட நம்மளை எக்ஸ்ட்ரா வச்சுடுங்க. 7 அறிவு இருக்குது, 6 அறிவு இருக்குது, நமக்கு 8 அறிவு இருக்குது, நம்ம வந்து ஃப்யூச்சரை யோசிக்கிறோம், ஃப்யூச்சரை பற்றி பெருசாக கனவு காண்றோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களுக்கு 3 அறிவு 2 அறிவு இருக்கும். இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்குதா? இவனை இவ்வளோ சோசியல் மீடியா இருந்து இவ்வளோக்குள்ளே வந்து இருந்தும் இவனு இப்போ இவ்வளோ கேமரா இருந்து இவனை இவ்வளோக்குள்ளே பண்ணுறானுல, மற்றவங்க பண்ண போராட்டத்தையே தாங்க தான் முன்னெடுத்த மாதிரியே நீட்டுக்காக பல விதத்தில் ஒழிச்ச மாதிரி இவ்வளோக்குள்ளே பேசுகிறானுல, இவனெல்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பானு கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். ஒரு கேமரா கிடையாது, இவ்வளோக்குள்ள ப்ரெஷ்ஷு கிடையாது, இத்தனைக்கும் இவனுக்கிட்ட தான் மீடியாவும் அந்த டைமில் இருந்துச்சு. அப்போ அப்படிப்பட்டவனுங்க என்ன மாதிரிலாம் வந்து எழுதியிருப்பானுங்க. காமராஜர் அவர்களையே நீங்கள் வந்து கொச்சப்படுத்தின ஆட்கள் தானே, இப்போ உட்காந்துட்டு காமராஜர் அவர்களுக்கு மகாலெல்லாம் போட போகிறீங்க. உங்களுக்கே அந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை வந்து டிஎம்கேக்காரங்களே அது கிடையாது. அது அப்போவே அவனை வந்து குழி தோண்டி புதைச்சிட்டானுங்க. இப்போ ஃபாலோ பண்ணுற வர்ற அறிவாலய கொத்தடிமங்களுக்கும் அது கிடையாது.